என்னுடைய நிச்சயம் நல்லதை விரும்பும் முருகானந்தன். 3 நாள் சென்னை பயணம் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பயணம் தான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, முதல்ல கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் பயணித்திருக்கேன் இந்த காலகட்டத்தில் 3 நாட்களில். அங்கேருந்து வர்றக்கு 800, இங்கேருந்து போகிறக்கு இப்போ 800, இங்கே எல்லாம் திரும்ப காஞ்சிபுரம் போயிட்டு வந்தது, அப்புறம் பக்கத்தில் எல்லாம் சுற்றுறது எல்லாம் சேர்த்து நான் 2000 கிலோமீட்டர் 3 நாட்களில். இது ஒன்று. இது என்னுடைய வாழ்நாளில் 53 ஆண்டுகளில் நான் இது வரைக்கும் செய்யாத ஒன்று. ரெண்டாவது, வசந்தா லாட்ஜ், ஓட்டேரியில் வசந்தா லாட்ஜில் 102ஆம் நம்பர் அறையில் தான் தங்கியிருந்தேன். 3 நாட்கள் தங்கியிருந்தேன். இதான் நான் பயன்படுத்திய பொருள்கள். பாருங்கள், இது காஞ்சிபுரத்தில் நான் வாங்கிய, இது பெரியவங்க போடுற மாதிரியான அந்த காலத்தில் போடக்கூடிய ஒரு செருப்பு வேணும்னு சொல்லி ரொம்ப நாளாக நினச்சிருந்தேன். காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரநாதர் சன்னதிக்கு முன்னாடி இந்த அற்புதமான செருப்பு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா, நான் நேற்று முந்தானேத்து சாப்பிட்ட 220 ரூபாய்க்கான ஒரு காடை, ஒரு ஆம்லெட், 2 புரோட்டா. அதற்கான பிளாஸ்டிக் பாத்திரங்கள் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதை கழுவி எடுத்தாச்சு. இதில் இத்தனை பாத்திரங்கள், கிட்டத்தட்ட ஒரு 5-6 பாத்திரங்கள் இருக்க மாட்டிருக்கு. இது திரும்ப இதுவே ஆயுசு முழுசும் பயன்படுத்தலாம். நான் பாருங்கள், திரும்பி பத்திரமா கட்டி எடுத்துக்கிட்டேன். ஒரு நேரத்துக்கே இத்தனை. ஐயோ, சென்னை மக்களே, கோடிக்கணக்கில் இருக்கீங்களே, நீங்கள் போடக்கூடிய பிளாஸ்டிக் குப்பைகள். ஐயோ தெய்வமே, நான் ஏதாவது திரும்ப பயன்படுத்துகிறேன், நீங்கள் தூக்கி எரிஞ்சிட்டு போகிறீங்களே. ஓ, அதான் உங்கள் சென்னையில் எத்தனை பிளாஸ்டிக்கா? கடவுளே, எங்கள் திருப்பூர்லேயும் இதே கதை தானுங்க. நீங்கள் எல்லாம் இப்படி பிளாஸ்டிக்கை போட்டிங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? அந்த பூமி பாவம். ஒரு கணம் நினச்சி பாருங்கள், உங்கள் வயிற்றுக்குள்ளே இந்த பிளாஸ்டிக்கில் ஒரே ஒரு சின்ன இத்தனோண்டு டப்பாவை எடுத்து உங்களால் சாப்பிட முடியுமா? யோசனை பண்ணுங்கள். ஒரு சின்ன மூடி உங்களால் மென்று முழுகிட முடியுமா? உங்கள் வயிற்றுக்குள்ளே இத்தனோண்டு ஒரு சின்ன பிளாஸ்டிக்கவே தாங்க முடியாத உங்கள் வயிறு. அப்போ இந்த பூமி தாய் நமக்கெல்லாம் சாப்பாடு போட்டிருக்கால, அவள் வயிற்றில் கொண்டு போய் இப்படி பிளாஸ்டிக்கை போட்டு டன்னாக கொட்டிங்கன்னா அவள் என்ன ஆவா? ஒரு கணம் யோசிச்சிங்களா? அவள் வேற, உங்கள் புள்ள வேறையா? அவள் வேற, உங்கள் பொண்டாட்டி வேறையா? என்ன மனிதர்களே, ஏன் இவ்வளோ கீழ்த்தரமாக மாறிட்டீங்க? ஆண்டவா, நான் பயன்படுத்துகின்ற என்னுடைய ரெக்கார்டிங் பொருள்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கண்ணாடி, நான் வாசிக்கின்ற எனது பாரதம், அமர பாரதம், கீதாச்சாரம், நான் எழுதுகின்ற நாட்காட்டி. இதோ 3 நாட்கள் தங்கியிருந்தேன். இவ்வளவுதான். இந்த சின்ன பேக்கில் எனக்கான ஆடைகள் அவ்வளோதான். இதோ இப்போ அறிய போகின்ற என்னுடைய சட்டையும் பேண்ட்டும், என்னுடைய ஹெல்மெட்டு, புத்தகங்கள். முந்தானத்து பழனிப்பா பிரதர்ஸில் 2000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா அற்புதமான புத்தகங்கள் அதை வாங்கியிருக்கேன். அது எங்கே போனாலும் புத்தகத்தை வாங்கிட்டே இருப்பேன். இதோ தயாராகிட்டேன். நான் பயன்படுத்திய ஷூ, நான் படுத்திய செருப்பு. இந்த செருப்பு எப்போவுமே ஒரு ஸ்டாக் என்னோடய வண்டியிலே இருக்கும். அதை பாருங்கள், இவ்வளோதான். நான் போட்ட குப்பை 3 நாட்களில். அறை சுத்தமாக இருக்கா? அறையில் எந்த விதமான அசிங்கம் எதுவுமே இல்லை. தெளிவாக இருக்குது பாருங்கள். தெளிவாக இருக்குது. ஆக இந்த 3 நாட்களில் ஏகாம்பரநாதர், காஞ்சி காமாட்சி, என் வாழ்நாள் இது வரைக்கும் நான் பார்க்காத என்னுடைய தெய்வங்கள், என்னோடய குல தெய்வம், அவங்கள பார்த்துட்டேன். ஏகாம்பரநாதரை பார்த்துட்டேன். இதை போகிற வழியில் திருவண்ணாமலைக்கு போயிட்டு அவரையும் பார்க்க போகிறேன். சில பல ஆயிரங்கள் செலவு தான், ஆனால் கிடைத்த அனுபவம் பல லட்சம், பல கோடி. ஆமாம், சென்னையை ரொம்ப பக்கத்தில் கிட்டத்தில் இருந்து சென்னையை அணுவாக இந்த 3 நாட்களில் நான் பார்த்துட்டேன். இதை ரசிச்சிட்டேன்னு சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக ரசிக்கவே இல்லை. சென்னை ரசிக்கத்தக்க இடமே இல்லை. ஏன்னா அவர்கள் வாழ்க்கையை நோக்கிய பயணத்தில் ஒருத்தர் கூட இங்கே இல்லை. வெந்ததை தின்று விதி வந்தால் சாகும் ஒரு வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்ந்து விடுவேன் என்று நினைத்தாயோ, பாரதியுடைய பாட்டு அப்படியே சென்னை வாசிகளுக்கு பொருத்தம். ஆக இந்த சென்னை சத்தியமாக என் மனசில் இல்லை இல்லை இல்லை. கதம். ஆனால் வேறு வழி இல்லாமல் நான் சென்னை வர வேண்டிய சூழல் வந்தால் இனி வசந்தா லாட்ஜ் 102ஆம் நம்பர் அறையில் தான் தங்க போகிறேன். அங்கே எனக்கு இந்த ஞானம் கிடச்சிது. ஒட்டேரியில் அந்த பெரம்பூர் பக்கத்தில் சத்யவால் செட்டியார் சீட். அங்கே இனி இதுதான் எனது அறை.
வருங்காலத்தில் மிகப்பெரிய ஆளாக நான் வரப்போகிறேன். அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதற்கான பயணம் தான் அது. ஆனால் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இந்த எளிமையான அறையில் தான் நீ என்னுடைய ஸ்டே இருக்க போகுது. வணக்கம் நண்பர்களே. இது ஏதோ ஒரு பிதற்றல் மாதிரியோ ஒரு தற்பெருமை மாதிரியோ தயவுசெய்து நினைக்காதீங்க. 53 ஆண்டுகளில் என்னோட பயணித்தவர்கள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சாச்சு. இங்கே வந்து நண்பர்களுக்கெல்லாம் தகவல் சொல்லியும் யாருமே அவங்க என்னை கூப்பிட்டுக்கல அப்படிங்கிறதும் இதில் நான் கவனித்த ஒன்று. என்னுடைய சகோதரன் இங்கே தான் இருக்கார். அவருக்கு ஒரு தகவல் என்னுடைய பாடல்கள் வழியாக அனுப்பிச்சிருந்தேன். சென்னையில் தான் இருக்கிறேங்கிற விஷயத்த அவர்களும் அதை சீண்டலை. வழக்கம் போல தான் இன்னொரு ஞானம். நான் வந்து ஆண்டவனை நோக்கிய பயணம் தான் இனி எனக்கு சரி அப்படிங்கிறது. இதுதான் இந்த பயணம் எனக்கு. ஏன்னா ஏகாம்பரநாதர் மற்றும் காமாட்சி என்ன அவ்வளோ அன்பாக, அதுவும் ஏகாம்பரநாதர் கோயிலில் எங்களுடைய ஆச்சாரியார் விஸ்வகர்மா உடைய ஒரு உன்னதமான படைப்பையும் பார்த்துட்டேன். அது இதுவரைக்கும் யாருமே கவனிக்கலைங்கிறது வருத்தமான செய்தி. அது குறித்தான ஒரு யூடியூப்பில் என்னோடய பதிவு வரப்போகுது. அதை பார்த்துட்டு நீங்கள் பிரமிச்சு போயிடாதீங்க. அது எனக்கு இப்போ நினச்சாவே அப்படியே சிலிர்க்குது. அப்படியே எங்கள் அப்பா ஒரு ஆசாரி, ஒரு விஸ்வகர்மா அப்படின்னு சொல்கிறதுல உள்ளபடி எனக்கு அவ்வளவு பெருமை. ஜாதிப்பற்றல்ல, இது ஜாதிப்பற்றல்ல, இது இந்த இனத்தின் பெருமையின் மீது கொண்ட பற்று. ஏன்னா படைத்தவர்கள் அன்ற காலத்தில் படைப்பாளிகள்னால் யார் சொல்லுவாங்கன்னா விஸ்வகர்மாக்கள் தான் சொல்லுவாங்க. 5 விதமான படைப்பு தொழில் உங்களுக்கு தெரியும். சிற்பத் தொழில், நகைகள் செய்வது, மரவேலை, கொள்ளர் தரும், அப்புறம் தட்டான்னு சொல்லக்கூடிய இரும்பு வேலை, இப்படி 5 விதமான வேலைகளை அவர்கள் செஞ்சாங்க. ஆக அந்த படைப்பு தொழிலில் இருந்த அந்த ஒரு இனத்தில் என்னை பிறக்க வைத்த அந்த ஈசனுக்கு என் நன்றி ஈஷா. ஓம் ஹர நம பார்வதி பதே ஹர மகாதேவ. தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு நிறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி.